அக்பருடைய அவையில் தான்சேன்னு ஒரு பாடகன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லா பாடுவான். அக்பர் கேட்டார், இந்த இசையை யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டார். என்னுடைய குரு ஹரிதாஸ்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு அவர் சொன்னார். ஹரிதாசனுடைய இசையை நான் கேட்க முடியுமான்னு அக்பர் கேட்டார். கேட்கலாம், ஆனால் அவர் கோயிலில் பாடுறவர், அவர் இங்கே வரமாட்டார், நாம் வேணால் அங்கே போய் பார்க்கலான்னா ஒரு புலர்காலை பொழுது ஒரு விடிய காலம் 5 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு 2 பேரும் போகிறாங்க மாறு வேஷத்தில். போய் பார்த்தா ஹரிதாஸ் கிருஷ்ணரை பாராட்டி பாடிட்டு இருக்கார். அவர் பாடின பாட்டு மெய்சிலிருக்க வைத்துச்சு அக்பரை. உடனே, தான்சேன், உங்களுடைய பாடல் தான் இதுவரை இனிமையானது என்று நான் நினைத்தேன், ஆனால் உங்கள் குரு பாடல் உலகத்திலேயே உயர்ந்ததுன்னு சொன்னார் அக்பர். உடனே அவன் சொன்னான், தான்சேன், நான் உங்களுக்காக பாடுறேன், அவர் இறைவனுக்காக பாடுறார், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையான்னார். மனுஷனுக்காக பாடுறதுக்கும் இறைவனுக்காக பாடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்போ ஒரு உயிரை உருக்குவது இசை இல்லைங்களா? நல்லா நினச்சி பாருங்க. ராஜாவுக்கு 4 மனைவி. 4வது மனைவி மேலே அவர் ரொம்ப நேசமாக இருந்தார், லேட்டஸ்ட். 3வது மனைவி மேலே அவர் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தார். 2வது மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் மனைவி ராஜாவுக்கு பிடிக்காது, ஓல்டு. ஒரு நாள் மேலே டிக்கெட் வாங்க போகிறார், கடைசி காலம். 4வது மனைவி கூப்பிட்டார், நான் செத்தா கூட வருவியானார். வாய்ப்பில்லை ராஜான்னு போயிட்டா. 3வது மனைவி கூப்பிட்டாரு, 1 மாதம் கழிச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டா. 2வது மனைவி கூப்பிட்டாரு, நீயாவது வருவியான, சுடுகாடு வர இந்த வழி அனுப்பி வைக்கிறேன்னா இல்லைங்களா? அவன் சொல்லுவான்ல, சுடுகாடு வர இந்த வழி அனுப்பி வைக்கிறேன்னா. ஆனால் முதல் மனைவி, எலும்பும் தோலுமாக இருந்த முதல் மனைவி சொன்னார், ராஜா நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்கள் கூடவே வருவேன்னா. இதுதான் இந்திய தாம்பத்தியம். ஆனால் நான் சொல்ல வந்த மேட்ரு இது இல்லை, இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. நான் 4வது மனைவின்னு சொன்னது நம்மளோட உடம்பு எவ்வளோதான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி என்ன கொடுத்து வளர்த்தாலும் அது நம்மளை விட்டு போயிடும். நம்முடைய சொத்து பத்துக்கள் 3வது மனைவிங்கிறது நம்முடைய சொத்து பத்துக்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட கைமாறி போயிடும். 2வது மனைவிங்கிறது சொந்த பந்தங்கள், சுடுகாடு வர இந்த வழி அனுப்பி வைக்கும். அவன் தான் சொல்லுவான், ஆழமாக தோன்றா வந்தாலும் வந்துடுவான். ஆனால் முதல் மனைவிங்கிறது நாம் செய்கிற சேவை, இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, அது எந்த காலத்திலும் போகவே போகாது. அதை தான் சொன்னார் இல்லைங்களா? இந்த கோயில் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு கூட இருக்கும், நாம் இருப்போமான்னு தான் தெரியாது. ஆனால் வாழ்க்கை அதானே சார். இப்போ வாழ்க்கைங்கிறது அதானே. இப்போ ஒவ்வொரு படிகளிலிருந்து ஒவ்வொன்று கொண்டு வந்துட்டே இருந்தான். எத்தனையோ பாட்டு எழுதினார் சார் பட்டுக்கோட்டை, எத்தனையோ பாட்டு எழுதினார் கண்ணதாசன், தந்தை ராமதாஸ். இன்னும் ஒரு பாட்டுக்கு நிற்கிறா, பட்டுக்கோட்டைக்கு நிற்கிறா, கண்ணதாசன் எழுதவே இல்லைன்னு சொன்னார். என்ன பாட்டு தெரியுமா அது? ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொண்டவன் நான். ஒரு பாட்டு எழுதினார், ஈடற்ற பத்தினின்னு எழுதினார். அவ கண்ணகி இல்லை, சீதை இல்லை, என் மனைவி யார் தெரியுமா? இதுவரை யாருமே ஈடு சொல்ல முடியாத பத்தினிதான் எழுதினான். ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொண்டவன் நான், அவள் இதயத்திலே கொந்தளித்த எண்ணத்தை கொண்டவன் நான். வாழ தகுந்தவனை வாழாமல் விட்டுவிட்டு பாழும் பரத்தையினால் பண்பதனை கொண்டவன் நான். அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன், ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார்மான கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் உண்டோ நெஞ்சுக்குள்ளே. ஆரம்பமாவது மனிதன், ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார்மான கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. அன்பை கேட்டு நல்ல ஆசையை கொண்டவன் அஞ்சிலான பானோ ஞான பெண்ணே. அன்பை கேட்டு நல்ல ஆசையை கொண்டவன் அஞ்சிலான பானோ ஞான பெண்ணே. துன்பத்தை கட்டி சுமக்க தெரிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் புரிந்து கொண்டே எடுத்துக்கொண்டான் வேலையை.
சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி என் தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி என் தங்கம் சந்தாரம் ஏதுக்கடி மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்து நல்லாதடி மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்து நல்லாதடி இதயம் மன்னிக்க கூடாதடி. ஒரு பாட்டு எழுதினாலும் இன்ன வரைக்கும் நிற்குதுன்னா வாழ்க்கையில் அதுதானங்க மிக முக்கியமான விஷயம். எத்தனையோ பாடல்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் எத்தனையோ பாட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பாட்டு இளையராஜா கொடுத்தாரு. வாழ்க்கையில் வந்து எல்லா சலனங்களையும் மனுஷன் பெற்று தான் வர்றான், எல்லா சலனங்களையும் தாண்டி தான் வர்றான். இந்த உலகத்தில் வந்து பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில், எல்லா மனுஷனுக்கும். எங்கள் தாத்தா சொல்லுவோம், 1010 கோத்திர மல்லாத்திர கல்லையத்திர பிடிச்சின்னு சாத்துற, 110 கோத்திர வளைய பத்திர எண்ணெய் ஊற்றுற மசாலாவை ஏற்றுற, தத்தக்கு பத்திர ராத்திரியில் கத்துற காலில் மல்லாந்துக்கிறேன்னாரு. ஏதாவது விளங்குச்சா? விளங்கல. இல்லை, இது வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னையா தேவையில்லாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, இதை தென்கட்சி சாமிநாதன் சொன்னார், பேசுகிறவனுக்கு புரியலன்னா அது தத்துவம், கேட்குறவங்களுக்கும் புரியலன்னா அது மகா தத்துவம். ஆனால் வாழ்க்கையில் இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. 1000 வருஷம் வாழ்வேன் நினச்சா ஆமை 1010 கோத்திர இது வரைக்கும் இப்படி வாழும். மல்லாத்திர நவர முடியுமா ஆமையால்? ஒரு கல்லை ஏற்றுற பிடிச்சிக்கணும் சாத்துற, ஆமையை அடித்து கொண்டுட்டான் நம்மால். 100 வருஷம் வாழ்வேன் நினச்சா மீன் 110 கோத்திர வளைய போத்துற எண்ணெயை ஊற்றுற மசாலாவை ஏற்றுற, நல்லா மீனை பிடிச்சி வறுத்து எடுத்துறான் நம்மால். 10 வருஷம் வாழ்வேன்னுச்சா தவளை கிக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கும் 10 வருஷம். உண்மை தானே? ஒரு 2 வீலர் ஏற்றிட்டு போயிருப்பான் மழை காலத்தில், முடிஞ்சிடும் ரோட்டில். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியமில்லை, எத்தனை ஆண்டுகள் உண்மையாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்கிறது தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கும் பல வரலாறுகளை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா, அன்னைக்கு இருந்த பாடல்கள் அப்படி இருந்தது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இது கண்ணதாசனுக்கு வாலி எழுதினார். வாலி எத்தனை பாட்டு, 1 2 என்ன ஏகப்பட்ட பாடல்களை எழுதிய வாலி வந்து எத்தனையோ பாடல்கள். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்னு எழுதினார். எத்தனையோ பாடல்களை இந்த சமுதாயத்தில். எச்சிலை தனியிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்கார தண்டை ரோட்டிலே, இளைத்தவன் வலுத்தவன் இணைச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே உடுமலை நாராயணகவி எழுதினார். அதனால் இன்றைக்கும் காலத்தால் அழியாத பாடல்கள், அந்த கால பாடல்களே. திரை இசையின் பொற்காலம் என்பது அந்த காலமே அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த கொட்டும் பணியிலும் சொட்டும் தமிழை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபட வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கற்பிணிகளா உடலும் சலியாத வனம் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் இறைவனின் பார்த்து அன்பும் என்கிற 16 செல்வங்கள் குடும்பங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்ற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய பெரியோர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி, மிக அற்புதமான இந்த வாய்ப்புக்கு எங்களை அழைத்து வந்த அன்புக்குரிய ஆசிரியர் பெருந்தகை, எங்களோடு பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் தங்கத்துரை ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.